வேர்ல்டு யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறையா வீடியோ போடுவேன். பூஸ்ட் வீடியோனா என் முதல் வீடியோவோ உங்கள் மனசார் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி நான் வந்து பார்ப்பேன். கமெண்ட் பண்ணிக்காமட்டு ஓகே அவங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கள் பூஸ்ட் வீடியோ போடுங்க காட்டு அதான் நான் இப்போ போடுறேன். ஓகே இது வந்து பார்ட் 2. கிச்சனை வந்து பார்க்காது ஓகேங்களா. நான் சொல்கிறேன். அவங்க வந்து என்னாச்சுன்னா அவங்க பேர் வந்து எலினா. அவங்க பேர் வந்து எலினா. ஓகே அவங்க பேர் வந்து எலினா. அந்த எலினா வந்து அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்குவாங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தை இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தவங்கள வச்சுருக்காங்க. அதனால இவங்க சொத்தெல்லாம் வந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. 2வது ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி அவங்க கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கண்ணு தெரியாத மாதிரி இவங்க நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இப்போ வந்து அவங்க வந்து 2வது ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு வந்து கண்ணு தெரியல. ஆனால் அவங்க 2வது ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இவங்களை வந்து அவங்க கொண்டுடலாம். இந்த மாதிரி இப்போ வந்து அவங்க 2வது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிடலாம். அவங்கள வந்து கொலை பண்ணிட்டா வந்து அவங்க சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்து கொலை பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. நல்லா கொலை பண்ணிட்டாங்க. அவங்க கொலை பண்ணி மண்டே வந்து ஒரு டெடிபேரில் வச்சுருக்காங்க. டெடிபேரில் அந்த இன்னொரு பானையில் வந்து காலு கை ஓகேங்களா. அதெல்லாம் இன்னொரு பானையில் கையும் காலும் இருக்குது. மண்டை வந்து டெடிபேருக்குள்ளே இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு தான் 2வது ஒய்ஃப் ஓகேங்களா. அவங்க வந்து சொல்லலை அந்த மாதிரி கொலை பண்ணாங்கன்ட்டு. அவங்க வந்து அமானிசமா இவங்க கூடயே சுத்திக்கிட்டு சிரிக்க வச்சு அவங்க வந்து 2வது ஒய்ஃப் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அவங்க வந்து சொல்லலை. இந்த மாதிரி ஏன் சொல்லலைன்னா அவங்க போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க. உண்மையை சொல்லிடுறேன். அவங்க வந்து போயிட்டா. அவங்க வந்து போனோடனே போலீஸ்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்கே உங்க ஃப்ரெண்டே நின்றுருக்காங்க. அந்த கெடிவருக்குள்ளே ரூமுக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு கெட்ட வாசனை. அந்த ஸ்மெல்லும் விடுவாங்க. வந்து தொடர்ந்து பார்த்தாங்க அவங்க மூஞ்சியாக அப்படி இருக்கு. பாக்ஸ் வந்து தானே இவ்வளோ நேரம் விழுகலை. அந்த பாக்ஸ் வந்து அதாவது வ்ளாகில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ நேரம் விழுகலை. நான் கரெக்டாக அவன் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படியே சொன்னோன்னே இந்த அப்பா விழுகலை. அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஓகே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோ அவங்களுக்காண்டி எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவே இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன். சத்தியமாக எனக்கு பயமாக இருக்குது. வீடியோக்குள்ளே இன்னொரு தடவை விழுந்துச்சுன்னா நான் வந்து நாளைக்கு கூட அவங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னொரு தடவை விழுந்துச்சு. ஓகே அவங்க வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து சொல்லலை. அப்புறம் வந்து அவங்க மண்டை எடுத்துட்டான். ஒரு பக்கத்தில் ஒரு பானை இருக்குது. பானைக்குள்ளே அவங்க மண்டையெல்லாம் வந்து கொதிச்சு வச்சு சூப் மாதிரி வச்சுருக்காங்க. கேரட் பீன்ஸ் நான் போட்டு நல்லா நறுக்கி கொடுக்குறேன். அவங்க முடி வந்து அந்த கொதிக்கும். அந்த தண்ணி கொதிக்கணும். அதில் வந்து அந்த முடி ஃபுல்லாக வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தா இன்னும் கிட்டக்கே மண்பானை இருக்குது. கை கால் இது 2 மட்டும்தான் இருக்கு. அவங்க பாடி எங்காலும் வந்து அவங்களுக்கு இன்னும் தெரியல. அந்த பாடி வந்து அவங்க 2வது குழந்தைய வந்து அவங்க ஃபஸ்ட்டு குழந்தைய வச்சு அவங்க இப்போ இறந்து போயிருக்காங்க. அவங்க குழந்தை வந்து அவங்க 2வது இருந்து இப்போ இருக்குது. ரொம்ப கொடுமை கொடுத்துட்டாங்க இந்த பிள்ளைக்குள்ள. ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க அண்ணன் இருக்காங்களே அவங்க செலினாவோட அண்ணன் அம்மா அப்பா அப்புறம் வேற யார் ஹஸ்பண்ட் அவங்க 4 பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் அவங்க கேட்கும்போது யார் கொண்டிருக்கா செலினாவை யார் கொண்டிருக்கா இவ்வளோ நேரம் பாக்ஸ் விழுங்குங்க. எனக்கு வந்து செலினா பேர் சொன்னோடனே எனக்கு வேமாட்டேன். டப்பா எடுத்துக்கிறேன். செலினா பேர் சொன்னோடனே செலினா நீ வந்து இட்லி பாருங்க கலரி விளையாட்டுருக்கேன். அந்த செலினா வந்து என்ன பண்ணாங்கன்னா செலினாவோட ஹஸ்பண்ட் அம்மா அண்ணே அப்பா இவங்க 4 பேர்த்தையும் வந்து
கொண்டிருக்கா செலினாவை. இத்தனை நாள் செலினா இருக்கும்போது யார் கொண்டா? அந்த ஸ்டோரியில் வந்து எப்படி நடந்திருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் தான் கொண்டிருக்காங்க. போலீஸ் வந்து தெரிஞ்சு ஹஸ்பண்ட்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச நாள் பற்றி உள்க போட்டு செலினா வந்து பாடி எங்கே இருக்குதுல்ல அவங்களுக்கு. ஆனால் சூப் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க ஒரு பேர் தான் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன இப்போ ஒரு வீடுனா அங்கே என்ன இருக்கும்? பீரோ, கட்டில், தலாணி, போர்வை, கிச்சன், அடுப்பு, சிலிண்டர், பாத்திரம், அப்புறம் வந்து கத்திரி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா, செலினா கொண்ட வீட்டில் என்ன இருக்குன்னா, மண்டை கட் பண்ணுவோம்ல ஒரு மிஷின் அது இருக்குது, கையை கட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது, கால் கட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது. அந்த கத்தி வந்து இத்தனை கத்தியும் அந்த கத்தி வச்சு கழுத்து அகத்தோடைய ரத்தம் ஃபுல்லாக அந்த வீட்டில் தெரிச்சு போயிருக்காங்க. அந்த வீடே ஒரு ரத்த மலை மாதிரி கிடக்கு. அது வந்து என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து அவங்க ஸ்டோரி வந்து சொல்லும் போது அவங்களுக்கு எனக்கே இப்போ வந்து பயமாக இருக்குது. அப்பா விழுந்தனாலே எங்ககிட்ட கொஞ்சம் ஒருத்தவங்க உட்காந்துக்க மாதிரி இருக்குது. சரி ரொம்ப பாவம். ஓகே நான் கதை சொல்கிறேன். என்னாச்சுன்னா அவங்க வந்து இந்த பாடிஸ் இதெல்லாம் எனக்கு இருக்குல்ல, வந்து செலினா வந்து என்னாச்சுன்னா அவங்கள வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. செலினாவோட முழு கலை வந்து இன்னும் தெரியலை எனக்கு வந்து. ஓகே நான் பார்த்து தெரியல வந்து நான் சொல்கிறேன். செலினா 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 ஓகே செலினா பேசணும் மட்டும்தான் இந்த ரப்பா விழுகுது எனக்கு. ஓகே நான் பார்த்ததில் வந்து செலினா வந்து முழு கதையை சொல்கிறேன். செலினா பற்றி இன்னும் தெரியல. நன்றி வணக்கம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.